ஏன் மும்மொழி கொள்கையில் நாம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மும்மொழி கொள்கையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தமிழை, ஏன்னா அவங்க வச்சுருக்கிற ஏதாவது ஸ்கூலில் இன்றைக்கி தமிழ் வச்சுருக்காங்களா? திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் அவங்க தமிழை நடத்துகிறாங்க? ஆரம்ப நிலையில் தமிழை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பிரதமர் அதனால தான் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கு எங்கே போனாலும் சொல்கிறார், தமிழ் தான் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி என்று. அதே போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஐநா சபையில், இவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க, யாராவது போய் ஐநா சபையில் நம்மளுடைய முதலாக ஐநா சபையில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசி தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கை அமைத்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் காசி தமிழ் சங்கமம், காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக இப்போது மூன்றாவது எடிஷன் நேற்று தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுலாம் நம்மளுடைய நிருபர்கள் கூட நம்ம அங்கே போயிருக்கிறார்கள், அங்கே நேரடியாக பார்க்குவதற்கு. நீங்கள்லாம் கூட அடுத்தடுத்த நாட்களில் போக இருக்கிறீங்க அங்கே காசியினுடைய சிறப்பை காண்பதற்கு. அந்த ஊர் மக்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு பாசத்தையும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அங்கே நேரில் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை மிகவும் ஊக்குவிக்கும் காசி தமிழ் சங்கம் நடத்தப்படுகிறது. திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறார். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், தேர்தல் முடிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி தரும் சொன்னதோட 4 மாதத்தில் 4-5 நாடுகளில் கலாச்சார மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஜாஃப்னாவில், யாழ்ப்பாணத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவுடைய நிதியில் கட்டப்பட்ட இந்த சர்வதேச கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கே போனாலும் தமிழுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இங்கே பாருங்கள், நான் நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான நேற்றைக்கு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் என்னென்னா, பிஎம் ஸ்ரீயில் நீங்கள் அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸை ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பது தான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு நிதிக்கு எதுக்கு வேணால் நிதி கொடுக்குறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சரனுடைய நேற்றைக்கு விளக்கம் என்னென்னா, நீங்கள் கண்டிஷனை நாங்கள் முழுமையாக எல்லா வகையிலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. நம்ம தான் சொல்லியிருக்கோம், புதிய கல்விக் கொள்கை மூலமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது, தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய கல்வி. நான் என்னுடைய குழந்தைகளை அல்லது ஆரம்ப கல்வியில் தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வியை எதற்காக எதிர்க்க வேண்டும்? சன்ஷைன் ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் அவங்க இன்றைக்கு தமிழை சொல்லிக் கொடுக்குறார்களா? இல்லையே. சும்மா அரசியலுக்காக இந்த போலி வேஷமெல்லாம் போட்டுவிட்டு ப்ரொக்ரெசிவாக நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச தரத்தில் அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டியதில். அதுக்காக இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்பு மூலியமாக யாருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம அதுதான்ப்பா நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வந்தது, அதுதான் கேளுங்க. இவர்களுடைய அரசியலுக்காக, திமுகவினுடைய அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை பலியாக்கக்கூடாது. இது 1965 இல்லை, ஏதோ அவர்கள் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த காலம் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள், நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ இருக்கிற இளைஞர்கள் ப்ரொக்ரெசிவான இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் உலகத்தை பார்த்த இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் திமுகவை பார்த்து அவர்கள் பின்னாடி போகின்ற இளைஞர்கள் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வளர்ச்சியையும், நாட்டினுடைய வளர்ச்சியையும், நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க கொண்டிருக்கிற இளைஞர்களாக. நன்றி.